ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிகேஎஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம 25th ஜூலையோடைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், SASCI ஸ்கீம் 2025 அப்படின்றது. சரிங்களாப்பா? ஸோ இந்த திட்டம் வந்து எதுக்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை 2026 வருஷத்துக்குள்ள 2026 வருஷத்துக்குள்ள உலக தர சான்றிதழுக்கு மாற்றுறதுக்கான ஒரு திட்டம் தான் என்ன அப்படின்னா இந்த SASCI திட்டம் அப்படின்றது. ஸோ இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 2 இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நந்தவனம் ஹெரிட்டேஜ் பார்க், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீலகிரிஸில் இருக்கக்கூடிய கார்டன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் தேவாலா, இந்த 2 இடங்கள் தான் வந்து இந்த திட்டத்திலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, கேரளா மாநிலம் வந்து கைட் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை வந்து தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த கைட் அப்படின்னு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கேரளா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெக்னாலஜி ஃபார் எஜுகேஷன் அப்படின்றது. ஸோ இந்த கேரளா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கைட் அப்படின்ற முன்னெடுப்பை யுனிசெஃப் வந்து உலகளாவிய சிறந்த நடைமுறையாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததாக சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மூணாவதா சர்வதேச நாணய நிதியத்தினுடைய முதல் துணை நிர்வாக இயக்குனர் தான் யார் அப்படின்னா கீதா கோபிநாத் அவர்கள். ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அமைப்பை விட்டு விலகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்க வந்து 2019 சீஃப் எக்கனாமிஸ்ட். சரிங்களா? 2019 சீஃப் எக்கனாமிஸ்ட், அதாவது தலைமை பொருளாதார நிபுணராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த பதவியை வகித்த முதல் பெண்மணியும் யார் தான் அப்படின்னா கீதா கோபிநாத் அவர்கள் தான். ஸோ IMF அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஸோ இந்த IMF ஹெட் குவார்டர்ஸ் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எங்க இருக்குது அப்படின்னா வாஷிங்டன் USA இருக்கக்கூடியது. வாஷிங்டன் USA இருக்கக்கூடியதான் இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2025 ஆண்டிற்கான 66வது சர்வதேச கணித ஒலிம்பியாட் போட்டி அப்படின்றது எங்க நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு. சரிங்களா? இதுல மொத்தம் கலந்துகிட்ட நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் 110 நாடுகள் வந்து கலந்திருக்கும். அதுல இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா 7th பிளேஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா பெற்ற மெடல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 கோல்டு, 2 சில்வர் அண்ட் தென் ஒரு பிரான்ஸ் மெடல் அப்படி வாங்கியிருக்காங்க. ஸோ மொத்தம் கலந்துகிட்ட 110 நாடுகள்ல 7வது பிளேஸ்ல இந்தியா வந்து இருக்காங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா ஒன்றை வந்து அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ல மொத்தம் எவ்வளவு கோட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மொத்தமாக நமக்கு இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப்ல 12 கோட்டைகள் இருக்குது. சரிங்களா? 12 கோட்டைகள் எப்படி இருக்குது. ஸோ இதில் 11 கோட்டைகள் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. சரிங்களாப்பா? 11 கோட்டைகள் அப்படின்னு நமக்கு மகாராஷ்டிராவில் இருக்குது. மீதி ஒரு கோட்டை மட்டும் நமக்கு எதில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்குது. சரிங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டை என்ன அப்படின்னா செஞ்சி கோட்டை அப்படின்றது. சரிங்களா? ஸோ அப்போ இந்த இந்தியாவுடைய 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா எதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு 43வது இந்தியாவுடைய யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய மொய்தாம் அகோம் வம்சத்தினுடைய கல்லறை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 43வது இந்தியாவுடைய யுனெஸ்கோ பாரம்பரிய தலமா அறிவிச்சிருப்பாங்க. 44வது அறிவிக்கப்பட்டது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா அப்படின்றது. தேங்க்யூ ஆல்.